இந்திய சினிமாவில் பிரபல இயக்குநராக இருப்பவர் AR முருகதாஸ். தளபதி விஜயை வைத்து துப்பாக்கி, கத்தி, சர்க்கார் என 3 மெகா ஹிட் படங்களை கொடுத்தவர். சமீபத்தில் இவரது படங்கள் நல்ல வரவேற்பை பெறாமல் மோசமான விமர்சனங்களை பெற்றது. தற்பொழுது சிவகார்த்திகேயனை வைத்து மதராசி என்ற திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். இப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி திரையில் வெளியாகின்றது. முதல் முறையாக முருகதாஸ் சிவகார்த்திகேயனுடன் இணைந்து ஒரு படத்தை உருவாக்கி இருப்பதால் மதராசி திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அதுவும் இப்படம் கஜினி மற்றும் துப்பாக்கி போன்ற படங்களை போல திரைக்கதை மற்றும் ஆக்ஷன் இருக்கும் என முருகதாஸ் கூறிய பிறகு படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்கு உயர்ந்துவிட்டது. தற்பொழுது மதராசி திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெறுகிறது. அப்போது இப்படத்தின் ட்ரெய்லரும் வெளியிடுகின்றனர். கண்டிப்பாக இசை வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டிற்கு பிறகு படத்தின் மீதான பல மடங்கு உயரும் என படக்குழு நம்பிக்கையுடன் உள்ளனர். ஆடியோ விழாவில் சிவகார்த்திகேயன் பேச்சுக்கும் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. சூழல் இப்படி இருக்க தளபதி விஜய் நடித்த கோட் படத்தில் சிவகார்த்திகேயன் கெஸ்ட் ரோலில் நடித்திருந்தார். அந்த படத்தில் சிவாவிடம் கையில் துப்பாக்கியை கொடுத்து விஜய் பேசும் வசனம் பெரிய வரவேற்பை பெற்றது. முக்கியமாக விஜயும் சினிமாவில் இருந்து ஒதுங்கவிருப்பதால் தன்னுடைய இடத்திற்கு அடுத்ததாக சிவகார்த்திகேயன் தான் வருவார் என்று மறைமுகமாக சொல்லிவிட்டதாக அப்பொழுது பலரும் பேசினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே சிவகார்த்திகேயன் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். விஜயின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என கூறியிருந்தார் சிவகார்த்திகேயன். விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த வருடம் பொங்கலை ஒட்டி ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகவிருக்கிறது. அதே நாளில் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படமும் வெளியாக வாய்ப்புகள் இருப்பதாக சமீபமாக தகவல்கள் பரவி கொண்டிருக்கின்றன. அப்படி ஏதேனும் பராசக்தி ஜனநாயகன் படத்திற்கு போட்டியாக களமிறங்கினால் கண்டிப்பாக பராசக்தி தோல்வியை தான் சந்திக்கும். அந்த ரிஸ்கை SK எடுக்க மாட்டார் என்றும் ஒரு தரப்பினர் கூறுகிறார்கள். கடந்த ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி தான் கோட் படம் வெளியானது. தற்பொழுது அதே தினத்தில் மதராசி படமும் வெளியிடுவதால் ரசிகர்கள் இதையும் ஒப்பிட்டு பேசி வருகின்றனர்.